வந்து தண்ணி கம்மியாக விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டீம் கூட பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரையும் நல்லா எலசாக இருக்கிற ஸ்வீட்கார்னை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த மசாலா தான் ரொம்ப முக்கியம். லெமனு பாதி, சில்லி ஃப்ளேக்ஸ் காஞ்ச மிளகாவை கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தூள் உப்பு, இது பெரி பெரி மசாலா, மிளகு, கொத்தமல்லி, முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸு பட்டரு, வீட்லேயே ரெடி பண்ண ஃப்ரெஷ்ஷான பட்டரு. இது வந்து நம்ம ஸ்வீட் கார்னில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆவி பறக்கிற ஸ்வீட் கார்னில் ஃபஸ்ட்டு பட்டரை போட்டுக்கலாம். அப்புறம் அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். நான் இது எல்லாமே வந்து 2 ஸ்வீட் கார்னுக்கு உண்டான அளவு. கொஞ்சம் கொத்தமல்லி கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால கலர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் ஃப்ளேவராகவும் இருக்கும். நம்ம எடுத்து வச்ச மசாலாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மெயினாக வந்து பட்டர் மெல்ட் ஆகுற வரைக்கும் கலந்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த சூட்லேயே போட்டு கலந்தோம்னா பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். நல்லா க்ரீமியாகவும் சைனிங்காகவும் இருக்கும் பட்டர் போடுறதுனால. நல்லா க்ரீமியான ஸ்வீட் கார்ன் சாட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.